Hello friends and subscribers, welcome back to our channel Cricket Minds. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஸ்ட் இண்டீஸ் vs ஆஸ்திரேலியா T20 மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் மேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 AM ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து ட்ரீம் 11 வின் பண்ணணுன்ற ஒரு டார்கெட்டோட இருக்கும். ஸோ அப்படி நம்ம இருக்கோம்னா முக்கியமாக வந்து இந்த இயர்லி மார்னிங் மேட்சஸை வந்து நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது. காம்படிஷன் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே தூங்குற நேரம், சிலர் வந்து ரேண்டமாக டீம் போட்டு விட்டுட்டு காலையில் வந்து சேஞ்சஸ் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. வின்னிங் கேரண்டி ஒரு 10% 20% இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு இயர்லி மார்னிங் மேட்சஸ்லாம் ப்ளே பண்ணுறது. முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மக்கிட்டே இருக்க ஒரு பெரிய வெப்பன் அது மட்டும்தான். 21 ஜூலை 2025 காலையில் 5:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. திங்கக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு. ஸோ டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. நான் அந்த டைமுக்கு வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக டீம் கொடுப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். கிங்ஸ்டன் ஜமாக்கியாவில் வந்து இந்த மேட்ச் நடக்குது. இந்த ஸ்டேடியத்தை பற்றின ஸ்டாட்ஸ்க்காக இந்த ஸ்டேடியத்தை பற்றின ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆவரேஜான ஸ்கோர்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா 160 170 ரன் வந்து இங்கே எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வர டீம் கிட்ட இருந்துன்ற மாதிரி ஆவரேஜ் இருக்குது. ஸோ வெதரை பொறுத்த வரைக்கும் நோ சான்ஸ் ஃபார் ரெயின். 26 செல்சியஸ் சன்ஷைன் தான் அங்கே இருக்கும். ஸோ வந்து ஓரளவுக்கு அங்கத்தி டைமுக்கு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. நம்மளுக்கு தான் காலையில் 5:30 மணி. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த ஸ்டேடியம் ஸ்டாட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் கரெக்டாகவே டாமினேட் பண்ணுவாங்க. பேசர்ஸ்க்கும் விக்கெட் போகும், ஸ்பின்னர்ஸ்க்கும் விக்கெட் போகும். இனிஷியலாக மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஈக்குவலண்ட்டான ஒரு பிச்சு தான் இது, டெக்னிக்கலான ஒரு பிச். சரி, ஓகே, ரெண்டு டீமோட 11 நம்ம பார்ப்போம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் சைடை பொறுத்த வரைக்கும் பிரெண்டன் கிங் ஆர் எவன் லூயிஸ் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ பிரெண்டன் கிங் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜான்சன் சார்லஸ், சாய் ஹோப், ஷெமரன் ஹெட்மயர், ரோமன் பவல், ஆண்ட்ரே ரசல், ஜேசன் ஹோல்டர், ரொமாரியோ ஷெப்பர்ட், அகில் ஹுசேன், அல்சாரி ஜோசப், ஓபேக் மெக்காய். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஜோஷ் இங்கிலீஷ், ட்ரேவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல், டிம் டேவிட், கேமரான் கிரீன், மேத்யூ ஷாட், சீன் அபவுட், நாதன் எலிஸ், ஜேவியர் பேர்லட் அண்ட் ஆடம் ஜாம்பா. இது வந்து ஆஸ்திரேலியாவோட பாசிபிளான பிளேயிங் 11. மேக்ஸிமம் 1 or 2 சேஞ்சஸ், மேக்ஸிமம் 1 or 2 பிளேயர்ஸ் மாறலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் எடுத்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்குமே வந்து இந்த 11s வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் நிறைய இருக்குன்ற மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, ஒரு 11 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் வாய்ப்பு உள்ள ஒரு 11 பிளேயர்ஸை நம்ம வந்து பார்ப்போம். வெஸ்ட் இண்டீஸ் சைடை பொறுத்த வரைக்கும் சாய் ஹோப் நம்பர் 1 விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணுறாரு, ப்ளஸ் வந்து கேப்டன்சி பண்ணுறாரு, 1 டவுன்லேயே வராரு. ஒரு 50-60 ப்ளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ஓம் அட்வான்டேஜ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இருக்குன்ற ஒரு ரீசனால ஒரு பாயிண்ட் நம்பர் 1 நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அண்ட் தென் ஆண்ட்ரே ரசல். ஸோ ஆண்ட்ரே ரசல் நம்பர் 2 டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார், ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 10-15 பால் பிடிச்சாலும் நல்ல ஸ்கோர் அடிப்பார். ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷனாக நான் ஆண்ட்ரே ரசலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஸோ ரொமாரியோ ஷெப்பர்ட்டும் ஆண்ட்ரே ரசலும் தான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸை டீல் பண்ணுறதுக்காக அகில் ஹுசேனை நான் வந்து ஃபோர்த் ஆப்ஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நல்லாவே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், நல்லாவே அவரோட ஸ்பின் வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யும். ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர். ஸோ அவருமே வந்து பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், 2 ஓவர் ஆச்சும். பேட்டிங்கில் கிடைச்சாலும் ஒரு 10-15 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள். சாய் ஹோப், ஆண்ட்ரே ரசல், ஜேசன் ஹோல்டர், ரொமாரியோ ஷெப்பர்ட், அகில் ஹுசேன். ஸோ இவங்க வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும், அந்த டைமில் வந்து பேட்டிங் பிச்சு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நான் பேட்ஸ்மேனை நம்ம யார் கொண்டு போகலான்றது இன்னும் டெப்த்தாகவே நம்ம யோசிப்போம். ஸோ ஹோப்பு, ரசல், ஹோல்டர், ஷெப்பர்ட் இவங்க 4 பேராலும் டீசெண்டான ஒரு பேட்டிங் ஆட முடியும். ஸோ விக்கெட்ஸ் லாஸிங் இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோஷ் இங்கிலீஷ். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்காரு. ஸோ அவரை நான் வந்து 6th ஆப்ஷனாக நான் கொடுக்குறேன். ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் ஜோஷ் இங்கிலீஷ்க்கு இருக்குது. ஜோஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எந்த பிச்சிலனாலுமே டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவர் இங்கே தான் ஆடுவோம் அங்கே தான் ஆடுவேன்னு கிடையாது. முக்கியமாக அவே கேம்ஸ்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், ஐபிஎல்லும் நல்லா விளையாண்டுருக்காரு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் நிறைய மேட்சஸ் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. இங்கிலாந்துலேயும் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் எங்கே போனாலுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால் ஜோஷ் இங்கிலீஷ் 6th ஆப்ஷன். ஸோ மிச்சல் மார்ஷ் நியூ கேப்டன் 7th ஆப்ஷன். மிச்சல் மார்ஷ் நான் 7th ஆப்ஷனாக கொடுக்குறேன். 2 ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகள், கேப்டன் இந்த ஒரு பொறுப்பு இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு 10-15 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் மிச்சல் மார்ஷை பொறுத்த வரைக்கும் இருக்கும். கிளென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அந்த ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக், ஸோ ஸ்பின்னும் போடுவார். ஒரு 2 ஓவர் எதிர்பார்க்கலாம் மேக்ஸ்வெல் கிட்டேருந்து. ப்ளஸ் வந்து பேட்டிங்லேயும் வந்து 20 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள், சாலிடாக ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் மேக்ஸ்வெலுக்குமே இருக்குது. ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ட்ராக்கு தான். டெஸ்ட் மேட்ச்சில் ஏதோ டாமினேட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் T20ல்
ஆஸ்திரேலியாவை விட வெஸ்ட் இண்டீஸ் தான் கடப்பார லைன் அப்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒன் சைடடாக ஆஸ்திரேலியா பக்கம் சாயாமல் வெஸ்ட் இண்டீஸ் பக்கமும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 2021, 2019, 18லலாம் இந்த பிச்சில் நடந்த மேட்சஸில் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுமே அடிச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியாவுமே அடிச்சிருக்காங்க, அதர் எல்லா ஓவர்சீஸ் டீமுமே டிஃபீட் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஒன் சைடடாக ஆஸ்திரேலியா பக்கம் சாயாமல் இருக்கிறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாகவே இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ஓகே, 6th, 7th, 8th ஆப்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 9th ஆப்ஷன் டிம் டேவிட். டிம் டேவிட்டை நான் வந்து உங்களுக்கு 9th ஆப்ஷனாக கொடுக்குறேன். ஸோ வந்து அதே தான் 10 பால் பிடிச்சாலும் ஹார்ட் ஹிட் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி. ஸோ கண்டிப்பாக ஒரு 5-6 விக்கெட் ஈச் டீமுக்கு லாஸ் ஆகும். ஸோ டிம் டேவிட்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 9th ஆப்ஷன் டிம் டேவிட். 10th ஆப்ஷன் நாதன் எலிஸ். பிகாஸ் டெத் ஓவர் பவுல் பண்ணுவார். நாதன் எலிஸ் தான் டெத் ஓவரில் கம்பல்சரியாக பவுல் பண்ணுவார். ஸோ 2-3 விக்கெட் அவர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஒரு 3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். 2-3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ 10th ஆப்ஷன் நாதன் எலிஸ். ஓகேங்களா. 11th ஆப்ஷன் ஆடம் ஜாம்பா. லெக் பிரேக் கூகிலி ஆடம் ஜாம்பா கிட்டேருந்து ஒரு 1-2 விக்கெட் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 11th ஆப்ஷன் ஆடம் ஜாம்பா. ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிள் ஆடம் ஜாம்பாக்கு நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 2 டீமும் சேர்த்து ஒரு 11 பிளேயர்ஸ் பார்த்துருக்கோம். ட்ரீம் டீமில் வர வாய்ப்புகள் உள்ள 11 பிளேயர்ஸ் இது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய் ஹோப் அண்டு ஆண்ட்ரே ரசல், ஜேசன் ஹோல்டர், ரொமாரியோ ஷெப்பர்ட், அகில் ஹுசேன். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஜோஷ் இங்கிலீஷ், மிச்சல் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல், டிம் டேவிட், நாதன் எலிஸ் அண்ட் ஆடம் ஜாம்பா. இந்த ஒரு 11 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஒரு 11 பேர்லேருந்து ஒரு 7 பேர் மேக்ஸிமம் ஃபேண்டசி டீமில் வந்தாலுமே நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அலோகேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் இருக்க ஒரு 11 பிளேயர் இருக்காங்க இல்லைங்களா, நம்ம பார்ப்போம். பிரெண்டன் கிங் ஆர் எவன் லூயிஸ் மேட்சை ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். யார் ப்ளே பண்ணாலுமே 50-50 ஆப்ஷன்ஸ். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் பிச் எப்படி இருக்க போகுது, இனிஷியலாக பவுலிங்க்கு தான் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம இப்படி மாற்றி ட்ரை பண்ணலாம். அப்கமிங் மேட்சஸில் நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஜான்சன் சார்லஸும் ஹிட் ஆடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஆடனா ஒரு 40-50 ரன் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா 10 ரன்குள்ளாரியே வந்து அவரோட விக்கெட்டை விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அவருக்கான ஒரு ஆப்ஷன் ஹெட்மேயர் பவல். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான டீமில் வந்து ஒரு ஹெட்மேயருக்கும் பவலுக்கும் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கலாம். லோயர் மிடில் ஆர்டர் ஹிட்டிங் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் வெஸ்ட் இண்டீஸ் வந்தாங்கன்னா இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்குறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். சென் ரசல் பார்த்தாச்சு, ஹோல்டர் பார்த்தாச்சு, ஷெப்பர்ட் பார்த்தாச்சு, அகில் ஹுசேன் பார்த்தாச்சு, அல்சாரி ஜோசப் அண்ட் ஒபேக் மெக்காய். இங்கே வந்து நம்ம ரொமாரியோ ஷெப்பர்ட் சொல்லியிருக்கோம், ஆண்ட்ரே ரசல் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அவங்க கூட கொஞ்சம் டெத் ஓவர்ஸை ஷேர் பண்ணி போடக்கூடிய வாய்ப்புகள் அல்சாரி ஜோசப்க்குமே இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு விக்கெட் கிடைக்கலன்னா அல்சாரி ஜோசப்க்கு 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ அவரையும் நம்ம 50-50 ஆப்ஷன்ஸில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நான் பர்சனலாக என்னோட 11 டீம்ஸில் வந்து நான் அவர் கொடுக்கல, பிகாஸ் கரண்ட்டில் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாருன்ற ஒரு ரீசன்னால. பட் ஆனால் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கரெக்டாகவே இருக்கும். தென் ஒபேக் மெக்காய் இனிஷியலாக மிடில் ஓவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவார், ஒரு விக்கெட் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் டிரேவிஸ் ஹெட் 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஊரே டிரேவிஸ் ஹெட்டை பிக் பண்ணியிருக்கோம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரு கொஞ்சம் நியூ கண்டிஷன்ஸ் தான். செகண்டாக பேட் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா, சேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஒரு டீமில் நம்ம ஹெட் ட்ரை பண்ணுறது கரெக்டாகவே இருக்கும். ஸோ மார்ஷ்கான ஆப்ஷன் பார்த்தாச்சு, மேக்ஸ்வெல்கான ஆப்ஷன் பார்த்தாச்சு, டேவிட்கான ஆப்ஷன் பார்த்தாச்சு, கேமரன் கிரீன்கிட்ட ஒரு 2 ஓவர் எதிர்பார்க்கலாம் மேட்சை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கில் வந்தாலும் 15 ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். மல்டிபிள் டீம் போடுறீங்கன்னா அவர் ட்ரை பண்ணுறது கரெக்டாகவே இருக்கும். மேத்யூ ஷாட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக இங்கே யாருன்னா நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இன்க்ளூட் பண்ணுங்கள். ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அவே கேம்ஸில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவார் மேத்யூ ஷாட் கிட்டேருந்து ஒரு இந்த மேட்சை 2 ஓவர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல 1 விக்கெட் எடுத்துட்டாலும் அவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இன்னிங்ஸ் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜோஷ் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கீழே டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ மேத்யூ ஷாட்டை ட்ரை பண்ணுறது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒருத்தா இருக்கும். சீன் அபவுட் கிட்டேருந்து ஒரு விக்கெட் நான் எதிர்பார்க்குறது மேட்சை பொறுத்த வரைக்கும். போக டாமினேட் பண்ணுவார். தென் வந்து நாதன் எலிஸை நம்ம பார்த்தாச்சு. பேர்லெட் கிட்ட வந்து ஒரு 1-2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் டீம்ஸில் மாற்றி ட்ரை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு T20ன்றதுனால ட்ரீம் டீமில் கொஞ்சம் நிறைய குளறுபடிலாம் இருக்கும் யார் வருவாங்கன்றதுல. ஸோ நிறைய மாற்றி ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் 2 டீம் போடுங்க, ஓகேங்களா. அப்புறம் ஒரு பிரதர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், என்னன்னா ஒரு டீம்லாம் போட்டு எந்த காலத்தில் இந்த ட்ரீம் 11 வின் பண்ணுவீங்க, 20 டீம் போட்டால் தான் வின் பண்ண முடியுன்ற மாதிரி கமெண்ட் அடிச்சிருக்காரு. அவருக்காக ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன். அதாவது பிரதர், 20 டீம் போட்டாலாம் வின் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு டீம் போட்டாலும் வின் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த 5:30 AM மேட்சை மிஸ் பண்ணாமல் விளையாடுங்க. இந்த மாதிரி மேட்சஸில் ஒரு டீம் போட்டாலுமே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 20 டீம் போட்டாலும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஒரு டீம் போட்டு வின் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, 20 டீம் போட்டு வின் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் செட், டிபெண்ட்ஸ் ஆன் ஹார்ட் ஒர்க், டிபெண்ட்ஸ் ஆன் கன்சிஸ்டன்சி. ஸோ இதுதான் மீன் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ட்ரீம் லெவன். இது ஒரு ஸ்கில் பேஸ்டு கேம்னு சொல்லி. 90% 100% லக்குன்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விட்டுருங்க, அந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம ஓரளவுக்கு பார்த்துருப்போம். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி நம்ம பார்ப்போம். சாய் ஹோப் நம்பர் 1, ஆண்ட்ரே ரசில் நம்பர் 2, ரொமாரியோ ஷெப்பர்ட் நம்பர் 3. ஆஸ்திரேலியாவை பொறுத்திருக்க மிச்சல் மார்ஷ் நம்பர் 1, கிளென் மேக்ஸ்வெல் நம்பர் 2, நார்தன் எலிஸ் நம்பர் 3. இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் டீம்ஸ்ட்டு மாற்றி ட்ரை பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. நம்ம மார்னிங் சந்திப்போம். அந்த மேட்ச் டே அன்றைக்கி நம்ம டெலிகிராமில் சந்திப்போம். இயர்லி மார்னிங் மேட்ச் தூங்கிடாதீங்க. கொஞ்சம் நம்ம டெடிகேட் பண்ணாதாங்க முடியும். ஸோ கொஞ்சம் அலாரம் வச்சு எழுந்து அந்த டீமை போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரீம் 11 விளையாடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.